மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிமோனியா தொற்றுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமையான இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது வயது 72. சீதாராம் யெச்சூரி மறைவு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு செவ்வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளது. கட்சி தலைமையகத்தில் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. சரி, யார் இந்த சீதாராம் யெச்சூரி? சீதாராம் யெச்சூரி இந்திய அரசியலில் பரவலாக அறியப்பட்டவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினராக 32 ஆண்டுகள் இருந்தார். 2015 முதல் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். மேலும் 2005 முதல் 2017 வரை ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தார். சீதாராம் யெச்சூரி மறைவு குறித்து டெல்லி எய்ம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்திற்காக இவரது உடலை குடும்பத்தினர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி